ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சூஸ் பண்ணி தான் கதையை வந்துட்டு இது ஓகே இது நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹரி இது மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு தானே அமைதா? தானாலாம் அமைகிற அளவுக்குலாம் நம்ம வந்து ஆல்ரெடி இல்லை. ஸோ நானும் எல்லாமே தேடி வந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ அப்படியே வந்து கதை நம்மளுக்கு வராது. நான் சூஸ் பண்ணுவேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ நான் உள்ளே வரும்போது இப்போ குமரன் சார் என் கூட இருந்தார். குமரன் சார் வந்து தனுஷ் சார் வச்சு ஒரு படம் ஆல்ரெடி ஃபிலிமோகிராஃபியில் அவருக்கு இருக்குது. சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு சென்ஸ் இருக்கும். அந்த படமும் நான் பார்த்துருக்கேன். உள்ளே வரும்போது அவன் வெற்றியோட கேரக்டரில் என்ன இருக்குது, என்ன பண்ண முடியும், நுவான்சஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த கேரக்டரில் ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ஆக்டிங் பண்ணுற ஒரு ஸ்கோப்பும் இருந்தது. ஸோ ஐ சூஸ் தட் மூவி. அப்படி தான் நான் உள்ளே வந்தோடனே நிறைய எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் ஆக்ட் பண்ணுறதுக்கும் சரி, என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக அமையும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து ஒர்க் பண்ணேன். அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். ஸோ நல்லாவே வந்திருக்கு. நல்ல அப்ரிசியேஷன்லாம் கிடச்சிருக்கு இது மூலிமா எனக்கு. ஸோ ஸ்டில் கோயிங். ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. கரெக்டாக.